students, welcome to our channel. Today we are going to see exercise 1.1 sixth problem. Let a equal to x belongs w. W na whole number. Whole number உங்களுக்கு தெரியும் 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல x ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்? less than 2 இருக்கணும் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. Next b வேல்யூ x belongs n. n na natural number. அதுல x வேல்யூ எப்படி இருக்கணும்? 1 less than x less than or equal to 4. x ஓட வேல்யூ 1 விட பெருசா இருக்கணும். 4 விட கம்மியாவோ அல்லது 4 க்கு ஈக்குவலா இருக்கும். கீழ ஒரு கோடு கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா 4 க்கு ஈக்குவலாவும் இருக்கலாம். சோ b வேல்யூ x விட 1 விட கம்மியா 1 விட அதிகமா இருக்கணும். 4 க்கு கம்மியாவோ அல்லது 4 க்கு ஈக்குவலாவும் இருக்கலாம். c வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5. வெரிஃபை தட். இப்ப 6th क्वेश्चनல 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a cross b union c equal to a cross b union a cross c. இப்போ முதல்ல நம்ம a வேல்யூ b வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சோ a வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சு எழுதுங்க. a வேல்யூ இது வந்து ஹோல் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். 2 விட கம்மியா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ ஹோல் நம்பர் அப்படினாவே 0 ல ஸ்டார்ட் ஆகும். 0 2 விட கம்மினா 1 வரை எழுதிக்கலாம். சோ a வேல்யூ 0,1. நெக்ஸ்ட் b வேல்யூ கண்டுபிடிக்கணும். b வேல்யூ வந்து 1 விட பெருசா இருக்கணும். நேச்சுரல் நம்பர்ல ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பர்னாவே நம்ம 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ 1 விட பெருசா இருக்கணும் அப்படினா நமக்கு வந்து 2 ல ஆரம்பிக்கும். 4 விட கம்மியா அல்லது 4 க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சோ 2, 3, 4 இது b வேல்யூ. c வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5. எடுத்து எழுதிக்கங்க. இப்போ abc வேல்யூ நமக்கு தெரியும். இத வச்சு நம்ம எப்பவும் போல நம்ம ஆல்ரெடி 4th 5th சம் பார்த்தது மாதிரி என்ன செய்யலாம்? இதுல கொடுத்திருக்க ஈக்குவேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணனும். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? a cross b union c equal to a cross b union a cross c. ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கங்க. LHS என்ன கொடுத்திருக்காங்க? a cross b union c. சோ b union c கண்டுபிடிச்சுக்கறோம் ஃபர்ஸ்ட். அத a cross பண்ணனும். சரியா? சோ b union c அப்படினா யூனியன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். b c ரெண்டு வேல்யூவையும் சேர்த்து எழுதிரணும். சோ b வேல்யூ 2, 3, 4 and c வேல்யூ 3,5 ஜாயின் பண்ணி எழுதுங்க. 2, 3, 4, 5. இதானது b union c. இந்த b union c இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? a cross b union c கண்டுபிடிக்கணும். அதான் LHS. சோ a cross b union c equal to a வேல்யூ எழுதிக்கங்க. a வேல்யூ 0,1 cross b union c வேல்யூ 2, 3, 4, 5 இருக்கு. எழுதிக்கங்க. இப்போ நம்ம இத கிராஸ் பண்ணனும். இதுல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து 0,2, 0,3, 0,4, 0,5 அந்த மாதிரி எழுதணும். சோ எழுதிக்கங்க. 0,2 0,3 0,4 0,5. நெக்ஸ்ட் 1 வச்சு எழுதுங்க. 1,2 1,3 1,4 1,5. இதானது LHS ஓட வேல்யூ. சோ ஈக்குவேஷன் 1 வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் RHS. RHS கண்டுபிடிக்கணும். RHSல क्वेश्चन ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. a cross b union a cross c. a cross b கண்டுபிடிக்கணும். அடுத்து a cross c கண்டுபிடிச்சு ரெண்டையும் என்ன செய்யணும்? யூனியன்னா சேர்த்து எழுதிரணும். சோ இப்போ a cross b a வேல்யூ 0,1 cross b வேல்யூ 2, 3, 4 எடுத்து எழுதிட்டு இப்போ இத நம்ம என்ன செய்யலாம்? கிராஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 0 வச்சு 0,2 0,3 0,4 நெக்ஸ்ட் 1,2 அந்த மாதிரி எழுதணும். சோ 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. சோ a cross b கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் a cross c கண்டுபிடிக்கணும். a யோட வேல்யூ 0,1 cross c யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 3,5. சோ இப்ப கிராஸ் பண்ணி எழுதுங்க. 0,3 0,5 1,3 1,5. இப்போ a cross b a cross c கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் யூனியன் அதாவது ஜாயின் பண்ணி எழுத சொல்லிருக்காங்க. சோ a cross b union a cross c என்ன போட்டுட்டு இப்போ ஜாயின் பண்ணி எழுதுங்க. இப்போ ஒரே பேர் வந்தா ஒரே பேர் 2 or 3 டைம்ஸ் வந்துனா நம்ம வந்து எத்தனை டைம் எழுதணும்? ஒரு டைம் தான் எழுதணும். இப்போ இங்க 0,2 இருக்கு. இங்க இல்ல. அப்ப எடுத்து எழுதிக்கலாம். 0,2. நெக்ஸ்ட் 0,3 0,3 நெக்ஸ்ட் 0,4 0,5 இதெல்லாம் ஜாயின் பண்ணி எழுதணும். இது ரெண்டு வேல்யூவும் ஜாயின் பண்ணி எழுதணும். 0,2 0,3 எழுதிருக்கோம். 0,4 0,5 நெக்ஸ்ட் 1,2 1,3
1, 4, 1, 5. ஸோ இது ஈக்குவேஷன் 2. இப்போ நீங்கள் எல்ஹெச்எஸ் வேல்யூவும் ஆர்ஹெச் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ எல்ஹெச்எஸ் வேல்யூ பாருங்கள் 0,2, 0,3, 0,4, 0,5. 0 வச்சு 4 நம்பர் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 0,2, 0,3, 0,4, 0,5. நெக்ஸ்ட் 1,2, 1,3, 1,4, 1,5. இங்கே 1,2, 1,3, 1,4, 1,5. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் இட் இஸ் proved அப்படின்னு எழுதிடுங்க. இது கிளியர்? ஸோ 6th கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். அது செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம இதே ஏபிசி வேல்யூ தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன். ஏ வேல்யூ 0,1, பி வேல்யூ 2,3,4 அண்ட் சி வேல்யூ 3,5 எழுதிட்டோம். இப்போ அதனுடைய ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு A cross B intersection A cross C. ஸோ இதில் அதே போல் LHS எடுத்து எழுதிக்கங்க. LHS A cross B intersection C. அதில் வந்து B intersection C ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். B intersection C equal to Bக்கு C intersectionாக காமன். Bக்கு Cக்கு என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். B 2,3,4, Cயில் வந்து 3,5. அப்போ காமன் வந்து 3. ஸோ 3 எழுதிக்கங்க. இப்போ அதோட A cross B intersection C பார்க்கணும். A வேல்யூ 0,1 cross B intersection C வேல்யூ வந்து 3. இப்போ இதை எழுதுங்க. 0,3, 1,3. இது LHS வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்ஹெச்எஸ்ன்னு போட்டுட்டு அந்த கொஷின் எடுத்துக்கிங்க. A cross B intersection A cross C. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிப்போம். ஸோ A cross B ஈக்குவல் டு A வேல்யூ 0,1 cross B வேல்யூ 2,3,4. இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதுங்க. 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. நெக்ஸ்ட்டு A cross C கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ 0,1 cross Cயோட வேல்யூ 3,5. இப்போ 0 வச்சு எழுதுங்க. 0,3, 0,5, 1,3, 1,5. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஓவராலாக A cross B இன்டர்செக்ஷன் A cross C. A cross Bக்கும் A cross Cக்கும் எது காமனாக இருக்குன்னு செக் பண்ணணும். காமனை செக் பண்ணுங்கள். இங்கே 0,2 இங்கே இல்லை. இங்கே 0,3 இருக்குது. இங்கேயும் 0,3 இருக்குது. எடுத்து எழுதிக்கோங்க. 0,3. நெக்ஸ்ட் இங்கே 0,4 இங்கே இல்லை. 1,2 இங்கே இல்லை. 1,3 இருக்குது. ஸோ 1,3, 1,3 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 1,4, 1,5 காமன் இல்லை. ஸோ இது ஆர்ஹெச்எஸ் ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ஸாக கம்பேர் பண்ணணும். எல்ஹெச்எஸ் வேல்யூ 0,3, 1,3 அண்ட் ஆர்ஹெச்எஸ் வேல்யூ ஆல்சோ 0,3, 1,3. ஸோ சேம் வேல்யூ. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அல்லது ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இட் இஸ் ப்ரூவ்ட். இஸ் இட் கிளியர் டியர்ஸ்? நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், தேர்ட் சப்டிவிஷன். தேர்டில் நான் மறுபடியும் அதே போல் ஏபிசி வேல்யூ எழுதி வச்சுருக்கேன். ஏ வேல்யூ அது 0,1, பி வேல்யூ 2,3,4, சி வேல்யூ 3,5. இப்போ இதில் கொஸ்டின் வந்து என்னது, ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி, ஏயும் பியும் சேர்த்து எழுதணும். ஏயோட வேல்யூ 0,1, பியோட வேல்யூ 2,3,4. சேர்த்து எழுதுங்க. 0,1, 2, 3,4. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பியோட வேல்யூ எழுதிக்கோங்க. 0,1, 2, 3,4 கிராஸ் சி வேல்யூ என்ன 3,5. இப்போ அந்த 0 வச்சு 3, 0 வச்சு 5, 1 வச்சு 3, 1,5, 2,3, 2,5 நம்ம என்ன செய்யணும், கிராஸ் பண்ணி வேல்யூ எழுதணும். அப்போ எழுதுங்க. 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. ஸோ இதுதான் எல்ஹெச்எஸ் வேல்யூ. ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஏயும் சியும் கிராஸ் பண்ணணும். ஏயோட வேல்யூ 0,1 கிராஸ் சியோட வேல்யூ 3,5.
ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதுங்க 0,3 0,5 1,3 1,5 அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் b cross c கண்டுபிடிக்கணும் b வேல்யூ 2,3,4 cross c வேல்யூ 3,5 ஸோ இப்போ 2 வச்சு 2,3 2,5 எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட்டு 3 வச்சு 3,3 3,5 4,3 4,5 அப்படின்னு எழுதிட்டோம் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் என்னது a cross c யூனியன் b cross c a cross c யும் b cross c யும் சேர்த்து எழுதணும் ஸோ a cross c யூனியன் b cross c ன்னு போட்டுட்டு இப்போ சேர்த்து எழுதுங்க 0,3 இங்கே 0,3 இல்லை இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சேர்த்து எழுதும்போது எழுதிக்கிறோம் 0,3 0,5 1,3 இங்கே 0,3 0,5 1,3 1,5 அடுத்து இங்கே 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 சேர்த்து ரெண்டு எழுதிட்டோம் இது ஈக்குவேஷன் 2 இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டு வேல்யூம் ஈக்குவலாக இருக்கும் ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 therefore LHS ஈக்குவல் டு RHS ரெண்டில் எதாவது எழுதிக்கலாம் ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2 எழுதிக்கலாம் அல்லது LHS ஈக்குவல் டு RHS இட் இஸ் proved. Is it clear dears? We will see the next problem in the next video children. You can go through all the problems. Okay. Thank you dears.